வணக்கம் குட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்று நம்ம பார்க்க போற கதை ஆராத்யாவோட ஒரு அதிசய பயணம். இந்த ஒரு சின்ன பென்சில் அவ வாழ்க்கைய மாத்திருச்சு. ஆனா அந்த பென்சிலை விட முக்கியம் என்ன தெரியுமா? கதை முடியும் வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. ஆராத்யா ஒரு சிறு கிராமத்துல வாழ்ற சின்ன பொண்ணு. அவ அப்பா கூலி வேலை, அம்மா வீட்ல டெய்லரிங் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது வேற பசங்க புது பேக், புது பென்சில் பாக்ஸ். ஆனா ஆராத்யா கிட்ட இருந்தது ஒரு சிறு ஆல்மோஸ்ட் உடைஞ்ச பென்சில் தான். இந்த பென்சில்னால நான் டாப்பர் ஆகலாமான்னு அவ மனசுல யோசிச்சா. கிளாஸ்ல டீச்சர் சம்ஸ் கொடுத்தாங்க. ஆராத்யா எழுத போற நேரத்துல பென்சில் உடைஞ்சிடுச்சு. சில பசங்க சிரிச்சாங்க. அவ கண்ணுல நீர்த்துளிகள் வந்தது. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து வரபோது ஒரு பாட்டி மாதிரி தெரிஞ்ச ஒரு பாவமான தாத்தா, "கண்ணா, இதை எடுத்து வான்னு ஒரு க்ளோயிங் பென்சில் கொடுத்தார். நீ நல்லது நினைச்சாதான் இந்த பென்சில் ஒர்க் ஆகும்னு சிரிச்சார்." ஆராத்யா ஹோம்வொர்க் எழுத ஆரம்பிச்சா. சடன்லி சம்ஸ் எல்லாம் கரெக்டா வந்துடுச்சு. அவ சந்தோஷத்துல குதிச்சா. நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல டீச்சர் "வெரி குட் ஆராத்யான்னு பிரைஸ் பண்ணாங்க." கொஞ்சம் கொஞ்சமா ஆராத்யா கிளாஸ் டாப்பர் ஆகிட்டா. அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷம். அவ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஃபைனல் எக்ஸாம் டே அவ பென்சில் எடுத்தா. மேஜிக் நடக்கல. அப்போதான் புரிஞ்சது, மேஜிக் பென்சில் இல்ல, மேஜிக் அவ நம்பிக்கைதான். ஆராத்யா தனியா கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் எழுதுனா. ரிசல்ட் வந்தது ஸ்கூல் டாப்பர். குட்டி ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான மேஜிக் நம்ம உள்ளத்துல இருக்கு. நம்பிக்கை வச்சா நம்ம எல்லாம் முடியும். இந்த மாதிரி இன்னும் நல்ல கதை வேணும்னா ஆராத்யா கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.